ஹாய் கைஸ், வெல்கம் டு என்ஓசி கப்பல் vlogs. இன்னைக்கு வந்து நம்ம குடும்பஸ்தன் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். இந்த படத்தை வந்து ராஜேஸ்வர் காளிசாமி அவங்களுடைய முதல் படமா தெரியுமா உனக்கு? தெரியும், ஒரு நக்லைட்ஸ்ல வந்துட்டு டைரக்டரா இருந்திருக்காரு. அந்த நக்லைட்ஸ் வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட முதல் படம் தான் வந்து இந்த குடும்பஸ்தன். அவங்க நமக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணிகண்டன் அவங்கள. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். மணிகண்டனோட குட் நைட்டா இருக்கட்டும், மணிகண்டனோட லவ்வரா இருக்கட்டும், எல்லாமே யதார்த்தமா இருக்கும் நடிப்பு. அதே மாதிரி தான் இந்த படத்துல இருக்கு தெரியுமா? ரொம்ப யதார்த்தமா வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஆமா, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஹீரோயின் கூட வந்து இப்பதான் புது படமா ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறாங்களாம். ஆனா ஹீரோயின் டெபியூட் பண்ண மாதிரியே எனக்கு தெரியலையே. அவங்க வந்து நிறைய படம் நடிச்ச மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த படம் வந்து பாக்குறப்போ அது பொதுவாகவே அதோட ஸ்டோரி நமக்கு வந்து தெரியும்ல. அதோட ஸ்டோரி வந்து என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஸ்டோரி ஒன்றும் இல்லை, பட பேர்லயே குடும்பஸ்தன் ஒரு வேலைக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு அசிங்கப்படுறதாகட்டும், கடன் வாங்கிட்டு அவமானப்படுறதாகட்டும், தொழிலில் நஷ்டமாகறதாகட்டும், அவன் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு அவனை கீழ்த்தரமாக பேசுறதாகட்டும், அவங்க மாமா மச்சாங்குள்ள இருக்க சண்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஈகோ எல்லாம் சேர்ந்தது தான் இந்த படம். படத்தோட கதையை வச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே சூப்பராக ரிலேட் ஆகும். முக்கியமாக வந்துட்டு எனக்கு உனக்கு ரிலேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து ரிலேட் ஆகும். எல்லாருக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை ரிலேட் ஆகும். அண்ட் நம்ம மணிகண்டனை சொல்லவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் தனுஷ் மிடில் கிளாஸ் பையனாலே தனுஷ் தான், இந்த கேரக்டர்னாலே தனுஷ் தான் அப்படின்ற டைம் போய் இப்போ மிடில் கிளாஸ் கேரக்டரா மணிகண்டனை கூப்பிடுங்கப்பா அப்படின்ற அளவு போயிடுச்சு. அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு நம்ம மணிகண்டன். ஆமால, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா எல்லாத்துக்குமே பொருந்தி போறாருப்பா தனுஷ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிறைய யோசிச்சிருக்கோம். ஆமா, அந்த வகையில மணிகண்டன் இப்போ ரீசெண்டா கூட பேட்டி எல்லாம் பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு தாத்தா ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசியிருப்பாரு. மிடில் கிளாஸ் தான் மணிகண்டன், நீங்க மிடில் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வந்து உங்களுக்கு தான் கொடுக்குறோன்ற மாதிரி. ஆமா, மணிகண்டன் மிடில் கிளாஸ் அந்த ஃபேமிலியில தான் வந்தோம், நம்மள மாதிரி தான் அவரும். அண்ட் அவரோட அந்த உண்மையா அந்த வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதுவே அவர் வந்து கேரக்டரா நடிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரியல, அவர் நடிச்சதை வச்சு சொல்றேன். அண்ட் அவங்க ஹீரோயினா நடிச்சவங்களும் குறை சொல்லவே கூடாது. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, அருமையா நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்துட்டு கம்மி தான், டைலாக்ஸ் எல்லாம், ஆனா கொடுத்ததை சூப்பரா பண்ணிட்டு போயிருக்காங்க. எனக்கு வந்து இந்த படம் பாக்குறப்ப எனக்கு எந்த மாதிரி தோணுச்சுன்னா, சில சீன்ஸ் எல்லாம் வரும்போது என்னமா என்ன கஷ்டப்படுத்தி இருக்கிறானுங்க, இந்த சுச்சுவேஷன் தானே எனக்கு இருந்துச்சு. அப்புறம் சில சீன்ஸ் வரும்போது இப்பதான் என் நண்பனை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களோட லைஃப் வந்து நம்ம அவங்க பேசி நம்ம கேட்டிருப்போம். லைக் அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றத ரியலா பார்க்க முடிஞ்சுச்சு. அது இல்லாம இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அடடா நான் வந்துட்டு வேலையை விட்டுடலாமா சில நேரத்தில் அப்படிலாம் யோசித்தேன். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆத்தாடி வேலையே விடக்கூடாது, கடனும் வாங்கக்கூடாது, நம்ம என்னதான் இருந்தாலும் அந்த வேலைக்கு உண்மையாக இருந்துட்டு போயிடணும், கரெக்டாக இருந்துட்டு போயிடணும். அண்ட் அதோட நம்மளோட தன்மானத்தையும் அங்கே விட்டு கொடுக்கக்கூடாது. ஆமா, அது நீங்க சொல்றப்பதான் அந்த படத்துல ஃபுல்லாவே தன்மானம் எதுனாலும் தன்மானம் மட்டும் இது பண்ணிடக்கூடாது. எனக்கு எந்த சீன் தெரியுமா ரொம்ப ஃபீலிங்ஸா இருந்துச்சு? அவன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவன் சாரியே கேட்க மாட்டான், சாரியே கேட்கவே மாட்டான். அதுக்காகவே அவனுக்கு இவ்வளோ ப்ரெஷர் வரட்டும், எவ்வளோ டிப்ரெஷன் வரட்டும், ஃபேமிலியே அகென்ஸ்டா இருக்கட்டும், சாரி மட்டும் கேட்கவே மாட்டான். ஆனா கடைசியா அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல வந்து சாரின்னு கேட்குறப்போ எனக்கு கூட ரொம்ப எமோஷனல் ஆயிருச்சு. அந்த சீன் எனக்கும் ரொம்ப எமோஷனலாக தான் இருந்தது. ஆனால் வந்துட்டு குடும்பமா தன்னோட தன்மானமான்னு பார்க்கும்போது ரெண்டுமே முக்கியம்தான். ஆனால் குடும்பத்துக்காக கொஞ்சம் தன்மானத்தை இறக்கி வைக்கலாம் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். படத்துல அதை வந்துட்டு அவரு பண்ணியிருக்காப்புல. அவருடைய அதுதான் நேச்சர், அதுதான் சொல்றேன், இதுதான் நேச்சரு. படத்துக்காக நான் தன்மானத்தையே விட்டு கொடுக்க மாட்டேன், என் ஃபேமிலியை விட்டு கொடுத்தாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் இல்லை. சில நேரத்துல வந்து சில இடத்துல இறங்கி தான் போய் ஆகணும். ஸோ அதை அவர் கரெக்டா எங்கேயோ பர்சனலா இடிக்கிற மாதிரி தெரியுது. அதை சொல்ல முடியாது, சொன்னா பின்னாடி பிற விளைவுகள் ஒரு எதுக்கு அதெல்லாம் தெரியும். ஆமா, நீங்க எப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து அம்மா ரோல் அப்பா ரோல்லாம் வந்து சும்மாவே சொல்ல வேணாம். அந்த பாஷை இருக்குல்ல, கொங்கு தமிழ் பாஷை, அது வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. கொங்கு தமிழ்னு கூட இல்ல, நம்ம மணிகண்டன் வந்துட்டு கடன் வாங்கும் போது ஒரு ஊருக்காரர்கிட்டயும் அந்தந்த பாஷை பேசுவார் பத்தியா, அதுவே வந்துட்டு கொஞ்சம் நல்லா அருமையா பேசியிருந்திருக்காங்க. மணிகண்டனுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. ஆனா இந்த படத்துல வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் நெகட்டிவா கவனிச்சேன்.
என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா, அம்மா கேரக்டர்ல வந்து அவங்க வந்து நடிச்சிருப்பாங்கல்ல. அப்ப வந்து யாரோட ஒரு அம்மா? சீன், அதான் அந்த மணிகண்டனோட அம்மா. ம். அந்த சீன்ல வந்து கடைசியா அந்த சாப்பாடு வந்து அவன் எடுக்கிறதுக்கு போவான். எடுக்க போறப்ப வந்து அந்த சாப்பாடையும் விட்டுட்டு அந்த பிளேட்டை வந்து எடுத்துட்டு போவாங்க. அது வந்து என்னதான் எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்துல எந்த ஒரு அம்மாவும் அந்த மாதிரி பிள்ளைக்கு வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இது வந்து மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நெருடலா பண்ண இருந்துச்சுன்றதாண்டி. மாட்டாங்கன்னு நீ நினைக்கிற. ஆனா அது உண்மை கிடையாது. நிறைய மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் தெரியும். வேலைக்கு போறவங்க வீட்ல இருக்க பசங்களுக்கே தெரியும். அந்த மாரிலாம் நடந்திருக்கு. அத அங்க பிரதிபலிச்சிருக்காங்க அவ்வளவுதான். இத நெகட்டிவா பார்க்க வேண்டாம். பார்க்கும்போது நெகட்டிவா மனசு பார்க்கல. கொஞ்சம் ஆனா கஷ்டமா இருக்கு. பார்க்கும்போது வந்து நம்ம மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்போம்ல. 1000 பேர் வந்து இருந்தா கூட தன்னோட பிள்ளைய அம்மா வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு பர்சனலி. சிலரோட ஓகே. கருத்தும் பர்சனலா அதான் தோணுச்சு. இருந்துச்சு. ஆனா வந்துட்டு நிறைய இடத்துல அந்த மாரி நடந்திருக்கு. நீ கேள்விப்பட்டிருக்கியா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் சொல்றேன். இது மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஒருத்தான ஒரு சாபக்கேடு. என்ன பண்றது? வேலை இல்லன்னா ஒரு டயலாக் சொல்லுவான் தெரியுமா மணிகண்டன்? ஒரு அந்த காசு எடுத்து கீழ போட்டுட்டு, இதுதான் மணிகண்டன். இது இருந்தா தான் பொண்டாட்டியும் சரி, அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, மாமனும் சரி, மச்சானும் சரி, அக்காவும் சரி, யாரா இருந்தாலும் மதிப்பாங்க. இது இல்லன்னா எவனும் மதிக்கவே மாட்டான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பேசுவான் பார்த்தீங்களா? சாரி பேசுவார் பார்த்தீங்களா மணிகண்டன்? அந்த இடத்துல வந்துட்டு உண்மையாலே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமா, மணி தான் எல்லாத்துக்கும் போல அப்படின்ட்டு. இது மணிகண்டனோட மாமா ஒருத்தர் நடிச்சிருந்தார்ல. குரு சோமசுந்தரம். குரு சோமசுந்தரம். அவரோட படம் கூட இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மது பாட்டில் ராதாபுரம். அந்த படத்தை விட்டுட்டு மணிகண்டன் கூட ஒரு இந்த படம் பார்க்க வந்தாராம். ஆமா, எவ்வளவு நல்ல மனசுல அவருக்கு. அண்ட் அவர் வந்துட்டு நல்லாவும் நடிச்சிருக்காரு. படத்துல உண்மையாலே அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு guys. அவர் ஒரு சிரிப்பா இருப்பாரு. அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆமா நிறைய பேர் இருக்காங்க. அவனதான் நான் தேடி நிக்கிறேன். கடைசி நீங்க சொன்னீங்க அந்த டைலாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டது எமோஷனலா இருந்துச்சு. அடுத்து அவங்க ஒய்ஃப் ஒரு அடி அடிக்க போவாங்க. அந்த சீன் சாமி எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிக்காமல வந்து உன்னை கல்யாணம் பண்ணேன், உனக்கு பிடிக்காமல உன்னை நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் கேட்பாங்க. அந்த சீன் அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த பொண்ணோட ஆதங்கத்தை வந்து பேசியிருப்பாங்க. ஒண்ணும் இல்ல கைஸ், அத பாத்துட்டு என்னையே அடிச்சதா இவ ஃபீல் பண்ணிடா. அவ்வளவுதான் மேட்ரு. எப்படி உண்மையை அப்படி பச்சையா சொல்ற? ஓப்பனா அதான் பச்சை கலர் ட்ரெஸ் தொட்டே சொல்றியா? சரி கைஸ், இக்னோர் பண்ணிக்கலாம். அந்த படத்தை பத்தி பேசுவோம். படத்துல வந்து பாடல்கள்லாம் அவ்வளவா கிடையாது. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்ல போனா ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அந்த காமெடி வந்துட்டு ரசிக்கும்படியா இருந்தது. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சாங்ஸ் இருந்துச்சு. ஆனா சாங்ஸ்ன்னு ஒரு தனிப்பட்ட வகையில வச்சு அந்த மாதிரி இல்ல. நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆனது தெரியல. ஜீரோ பேலன்ஸ் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுலாம் வரும். அதுல வந்து இந்த சுச்சுவேஷன் அனுபவிச்சிருக்கியா? ஒரு ரூபா கூட பேங்க் பேலன்ஸ் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கியா நீ உன் லைஃப்ல? இருந்திருக்கனே. 0 ரூபாய் எதுவுமே இல்லாம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு பஸ்ஸுக்கு காசு இல்லாம வெயிட் பண்ணி ஒயிட் போர்டில் போவோம். 5 ரூபா கொடுத்து. 7 ரூபாய்க்கு பஸ்ஸுக்கு காசு இருக்காது. 5 ரூபா கொடுத்து போவேன். அந்த சுச்சுவேஷன்லாம் தள்ளப்பட்டிருக்கேன். அதனால தான் இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த சொன்ன அப்போல மணிகண்டன் இந்த காசு தான் மணிகண்டன், இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காசு மட்டும்தான் மேட்ருன்னு சொல்லிட்டு இந்த படத்துல அதுவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு காசு மட்டுமே மேட்ரு கிடையாது, நம்ம சுத்தி இருக்க ஜனங்களும் முக்கியம்தான் சொல்லிட்டு அவங்க மாமா வந்துட்டு திருந்துவார்ல, அதுவும் வந்துட்டு ரொம்ப அருமையா காமிச்சிருப்பாங்க. அதுல இன்னொரு விஷயம் காமிச்சியா, நான் வந்து சுந்தர் சி அவங்களுடைய படத்துலதான் வந்து பெரும்பாலும் நான் நிறைய படம் அளவுக்கு நான் பாக்குறது இல்ல. ஆனா வந்து சுந்தர் சி படத்துல வந்து கடைசியா அந்த 10 நிமிஷம், இந்த கடைசியா மதகஜராஜா படம் பார்த்தோமே, அந்த ஒரு கார்ல போற சீன் இருக்கே, அதை வச்சு 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 சிரிப்பு தாங்கவே முடியல. அந்த மாதிரிதான் இந்த படத்துலயுமே அந்த கடைசி கட்டத்துல வந்து இருக்கிற அந்த காசி அந்த காசிக்கு வந்து சூப்பரா இருந்தது. இந்த படத்துலயும் அவங்க ஒய்ஃபை வந்து டெலிவரி கூட்டின்னு போவாங்க. அப்போ அவங்க மாமியார் பக்கத்துல உட்காந்து இருப்பாங்க. முன்னாடி அவங்க மாமா கார் ஓட்டுன்னு போயிரு, பின்னாடி மணிகண்டா உட்காந்து இருப்பான். அப்போ அவங்க மாமியார் மேல இருக்க வெஞ்சன்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு கொட்டும் போது மாற போறீங்க. எனக்கு இல்ல அம்மா கிட்ட, எனக்கு இல்ல, எனக்குலாம் தங்கமான மாமியார். அதெல்லாம் பார்த்தேன். அந்த 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 சிச்சுவேஷன்ல அந்த மூவி கூட கனெக்ட் ஆகும்போது சொல்றேன். இப்ப அதுலயே வந்து நம்ம தான் அந்த ஹீரோயினாவே நம்ம நினைச்சிருப்போம்ல. நீ பாக்கும்போது அந்த ஹீரோ இடத்துல தான் ஒண்ணு நீ பொருத்தி பாத்திருப்ப. சோ அந்த இடத்துல அது இது பண்ணும்போது எங்க அம்மாவை பொருத்தி பாத்துக்கிறாங்க. சிரிக்கும் போதே தெரியுது எங்க அம்மா அவ்வளவு கொடுமையா பண்றாங்க. சம்பந்தம் இல்லாம கனெக்ட் பண்ணாத. அதே மாதிரி இந்த படத்துல காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆமா, காமெடியா ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா நக்லைட்ஸ்ல இருக்க முக்காவாசி பேர் இதுல நடிச்சிருந்தாங்க.
உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இதில் நக்லைட்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து பேக் டு ஸ்கூலாக இருக்கட்டும், அம்முச்சியாக இருக்கட்டும், இப்போ அம்முச்சி 2 அதுவும் வந்திருக்கு, அதுவாக இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு அலுமினாட்டிஸ்னு ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க, அதுவும் சரி, எல்லாமே காமெடியாக இருக்கும். அவங்க பண்ணியிருக்க வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த கொரோனா டைமில் அவங்க வீடியோஸை பார்த்து தான் வந்துட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணதும் சரி. ஸோ அதே அதில் நடித்த எல்லாருமே வந்துட்டு இதில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல எனக்கு வந்து கோவம் வர்ற மாதிரி சீன் இருக்குல்ல, இதுல வந்து மேக்ஸிமம் எமோஷனலா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எமோஷனலா இருக்கும். எனக்குலாம் அந்த ஒரு சீன்ல வந்து கண்ணு கலங்கிருச்சு. உனக்கு தெரியல ரொம்ப சென்சிட்டிவ்னு. கண்ணு கலங்கி கண்ணு கலங்கிருச்சு. சடனா அதை காமெடி ட்ராக்ல கொண்டு போகவும் சிரிப்பு வந்துருச்சு. அதை வந்து மிக்சடு எமோஷன்ஸா கொண்டு போயிருக்காங்க. இதுல வந்து எனக்கு என்ன தெரியுமா கோவம் வந்துச்சு, அவன் கஷ்டப்பட்டு அந்த சேவலை பிடிச்சு கொண்டு வந்து குழம்பு வைப்பான் பாரு. அப்ப வந்து அதுக்கு ஒரு ரீசன் சொல்லி அவங்க மாமா வந்து அப்புறம் வெறி ஆயிருச்சு அந்த நிமிஷத்துல. நாளா இருந்தேன்னு சாப்பாடு மூஞ்சில அயர்ந்து போல அப்படின்னு கஷ்டப்பட்டு அந்த சேவலை அச்சு பிச்சு கொண்டு வராங்க. படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பான்னு. அந்த சேவல் வந்துட்டு அடிச்சு குழம்பு வச்சிருவாங்க, இவருக்காக என் மாமா தான் வச்சிருவாங்க. பார்த்துட்டு சாரி இது வெந்துருச்சு அப்படின்னும், வெந்தாதான்டா சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன். மணிகண்டன் வந்து அதை கொஞ்ச நேரத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ், ஆமா அந்த சீக்வன்ஸ் உண்மையாவே சூப்பரா இருக்கும் பார்க்கும்போது. நீங்க அந்த மணிகண்டன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு சீனுமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு இவன் எப்படா இந்த கடனெல்லாம் அடைக்க போறான் இவன் அப்படின்னு சொல்லியே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வழி கிடைச்சிருச்சு, அடைச்சிருவான்னு நினைக்கும் போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, அதா பாவி பாவண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. அந்த டைம்ல எனக்கு என்ன தெரியுமா ஃபீல் ஆச்சு, இங்க நிறைய பேர் வந்து நிறைய மோட்டிவேட்லாம் பார்ப்பாங்கல்ல, நம்ம வந்து எப்படியாவது கோடீஸ்வரன் ஆயிடணும், பெரிய ஆளாயிடணும்னு. ஆனா இந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நிலைமையை சமாளிச்சாலே போதும், இந்த பிரச்சனையை சமாளிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி வேணும்ன்ற ஒரு தாட்ஸ் ஒண்ணு இருக்கும்ல, அது வந்து நல்லா பொருத்தி பார்க்க முடிஞ்சது இல்ல ஆமா படத்துல. ஆமா கண்டிப்பா. நம்மளே சரிதான், நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாசத்தை ஓட்டிடணும் கரெக்டா. ஆனா எனக்கு அதுல ஒரு பயம் இருந்துச்சு மகேஷ், என்ன அப்படின்னா கடன் மட்டும் வாங்கிடக்கூடாதுடா சாமி. சத்தியமா கடன் மட்டும் வாங்கிடக்கூடாது, தொத்தி அடிக்கிறானுங்க இந்த படத்துல. உண்மையாலே இப்படி நடக்குது, இதை விட மோசமாவே உண்மையா நடக்குது. அந்த படத்துல காமிக்கும் போதுதான் கடன் மட்டும் வாங்கிடக்கூடாது, இருக்க வேலையை விட்டுறக்கூடாது, இருக்கிற வேலையை விட நல்ல வேலையா பார்த்துட்டு விடணும். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, நான் அடுத்த மாசம் வேலை கிடைச்சிரும், நான் அதே சீன் அப்படியே வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். எனக்கு இல்ல நிறைய பேரு கனெக்ட் ஆகும் இந்த சீன்ஸ் எல்லாமே. மனுஷன் வந்துட்டு இந்த படத்துக்கு என்ன உழைப்பை போட்டிருக்காருன்னா கிளியரா கிறிஸ்டல் கிளியரா நடிச்சுட்டு போயிடுறாரு. நான் மிடில் கிளாஸ் பையன், என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுறேன், நடிகெல்லாம் கற்றுக் கொடுக்குறான் அப்படின்னாரு. அவன் குழந்தைகிட்ட ஒரு வாட்டியும் வந்து பேசும்போதும் அவனுக்கு கிளைமேக்ஸில் வந்துட்டு நீ பிறக்கும்போது உங்கள் அப்பா நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்துட்டு ஓகே நம்ம அப்பாவை வந்துட்டு என்னவோ பேசிட்டோம். நான் வந்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது ஓகே நம்ம அப்பா வந்துட்டு இந்தமாரி ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. படம்னாலே எதனா ஒரு லேர்ன் பண்ணிக்கிறது தானே. இந்த சீன் தான் எனக்கு சிரிப்பாகவே இருந்துச்சு. நான் அப்படியே எமோஷனல் ஆகுறேன், அடுத்த செகண்ட் அவன் காலை உடைச்சிட்டு வருவானா சிரிப்பு, அந்த ஹீரோ காலை உடைச்சிட்டு வரும் சிரிப்பு வந்துடும். அது வந்து கொஞ்சம் கெஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு காமெடியை வந்து இன்க்ளூட் பண்ணி நம்மள ரொம்ப என்கேஜிங்காவே கொண்டு போனாங்க அப்படின்னு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்னொன்னா சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே முழு படத்தையும் ராவா காட்டின மாதிரி ஆயிரும். அவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த படத்துல இருக்கு. ஆமா கைஸ், ஃபைனலா இந்த படத்தை போய் நீங்க தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா ஒரு குட் ஃபீல் மூவி கிடைக்கும். நம்ம மணிகண்டனாலே மினிமம் கேரண்டி ஒரு படம் செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும், ரசிக்கும்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கனெக்டிவாவும் இருந்துச்சு. ஆமா, ஸோ நீங்களும் வந்து தியேட்டர்ல போய் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஆமா கைஸ், நீங்க வந்துட்டு புருஷன் பொட்டன்ட்டியா இருந்தா ஒன்னா போங்க, ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்னா போல, முன்னாடி நாள் போயிட்டா எனக்கு ஆஃபீஸ் இருந்தது, அதனால நான் அடுத்த நாள் போக வேண்டியதாகிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து ரசிங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. நீங்கள் தேவிகா? நான் 4 கொடுப்பேன். ஓகே, அவ்வளோதான் கைஸ். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்ககிட்ட சூப்பராக இது அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறோம். அதுவரை இணைந்தே இருங்கள். பாய் ஃப்ரம் தேவிகா அண்ட் மகேஷ் குமார். நான் சொல்லணும் தேவிகா, பாய் ஃப்ரம் மகேஷ் குமார். சரியா சார்?